வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் கிரேவி தான் செய்ய போகிறோம். சப்பாத்தி பரோட்டாவுக்கு பொருத்தமான இந்த கிரேவியை ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சுலபமாக வீட்லேயே எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டை கொரகொரப்பாக அரைச்செடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுதை சேர்த்துடலாம். ஒரு 30-40 செகண்ட் இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். $200 அளவுக்கு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். 2 கொத்து கருவேப்பிலை. வெங்காயத்தை லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், காளான் மிளகு கிரேவிங்கிறதால 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக கரைச்சிக்கலாம். இதை வாணலியில் ஊற்றிடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். இடையில் அடிக்கடி கலந்து விடணும். ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுருந்தோம். இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட 200 கிராம் அளவுக்கு காளான சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு கலந்து விட்டுடலாம். காளான் சேர்த்து கலந்து விட்ட பிறகு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவான தீயிலேயே வேக விட்டுடலாம். இடையில் அடிக்கடி கலந்து விடணும். பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். காளான் நல்லாவே வெந்திருக்கு. இந்த கிரேவி திக்காகிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஊற்றிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பேஸ்ட் சேர்க்கிறதா இருந்தால் ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. பெரும்பாலான ஹோட்டல்களில் கிரேவி திக்காகிறதுக்காக அரிசி மாவை தான் சேர்க்குறாங்க. அருமையான சுவையில் நம்மளோட காளான் மிளகு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.